எடுங்க உள்ளுக்குறங்க வா நெடுங்கணி ஓமந்தை கோட்டக்கல்வி பணிப்பாளரும் எமது பாடசாலையின் முன்னாள் அதிபருமான சிவசிதம்பரம் அம்மணி அவர்கள் மற்றும் எனது நான் இன்றைக்கு தான் கனகாலத்துக்கு பிறகு காண்றேன். நான் முதலாம் ஆண்டுலேருந்து இவரோடு தான் படித்தது. நானும் ஒன்றா படித்தேன். நாங்கள் ஓமந்த மருதவடையில். எனது நண்பன் இப்போ தான் தெரியும் தாயக கல்வி விடியல் இந்த அமைப்பின் தலைவராக இருக்கிறான். மிக சந்தோஷம். அமைப்பின் தலைவர் கோகுலன் மற்றும் இலங்கைக்கான தாயவுடைய விடியல் கல்வி அமைப்பின் செயலாளர் பிருந்தன் மற்றும் நமது பாடசாலையின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மதிப்புக்குரிய மாணவர்கள், அவர்களோடு வந்திருக்கின்ற சக இணைப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் நினைக்கிறது கல்வி வறுமை கல்விக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இப்போ கிளாஸில் ஒரு 30 பேர் இருந்தால் ஒரு 5 பேர் அதில் பின்தங்கக்கூடாது. எல்லாருமே ஒரு நான் வளமையாக சொல்கிறது, ஒரு வகுப்பில் 30 பேர் இருக்கிறவன்னு சொன்னால் ஒருவன் முதலாம் பள்ளியாக வருவான், ஒருவன் 30ஆம் பள்ளியாக வருவான். இது நியதி, இது மாற்றே இல்லாது. ஆனால் இந்த உலகத்தில் இந்த 30ஆம் பிள்ளையும் வாழணுமன்றதான் எங்கட கடமை. இந்த முன்னுக்கு இருக்கிற 10 பிள்ளையும் தக்கனை பிழைச்சி கொள்ளும். அது பின்னிக்கு இருக்கிற 10 பிள்ளையை வழிபடுத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு தான் எங்கட. அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது. நேற்றும் எங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக, அதாவது இந்த உரிமைகள் தொடர்பாக எங்களுக்கு அதிகாரிகளுக்கு ஒரு கூட்டம் நடந்தது நேற்று. இப்போ அதுலேயும் அவர்கள் மீள வலியுறுத்தியது என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு அது சென்றடையணும். பிள்ளைக்கு கல்வி தான் எதிர்காலம், கல்வியை தவிர எதிர்காலம் ஒன்றும் இல்லை. பணம் இருந்தாலும் கல்வி தான் எதிர்காலம், சிந்திக்கிறதுக்கும் கல்வி தான் வேணும். ஆக அவற்றை உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் அவையில் படிக்க விடணும், அடுத்த கட்டத்துக்கு அவையில் கொண்டு போகணும். அவர்களும் 4 பிள்ளைகள் மாதிரி நாட்டில் வாழணும். உண்மையிலேயே மிக கவலைக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால், அந்த நகர்ப்புறத்து பாடசாலைகள் மட்டும் முன்னணியில் இருக்க, கிராமப்புறத்து பாடசாலைகள் எப்போதுமே கிராமப்புறத்து பாடசாலைகளாகவும் பின்னோக்கியதாகவும் காணப்படுறதான் மிக கொடுமையான விடயம் இந்த எங்களோட நாட்டிலையும் வவுனியாலையும். அதுக்கு இவ்வாறான அறக்கட்டளைகள் நலன் விரும்பிகள் ஊடாக நாங்கள் அந்த பொறுப்புகளை எடுத்து செவ்வனவை அவையில் எதை எதிர்பார்க்கணுமோ அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியது அதிபர் ஆசிரியர்கிற பொறுப்பு, மிக முக்கியம் பெற்றோர்கள்ட பொறுப்பு. இது நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ளணும். எங்கட கற்றல் கல்வி நடவடிக்கைக்கு புறம்பாக இந்த மாணவர்களுடைய கற்றல் அடுத்த கட்டணத்துக்கு கொண்டு போகணும்ன்றதுக்காக அவர்கள் மனமு வந்து பன்றிக்கை குளத்தை புறப்படவாகனா ஞானசகரம் புவி அவையின் அனுசரணையில் இந்த கிளாஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். உத்தியோக ரீதியாக இன்றைக்கு சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் தான் எங்களோட கற்றல் நடவடிக்கை. உங்களுக்கு வேலைப்பழுக்கள் இருக்கும், அதே மாதிரி அவைகளுக்கு நிறைய வேலைப்பழுக்கள், எங்களுக்கும் வேலைப்பழுக்கள் இருக்கும். இதுகளை எல்லாம் ஒதுக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக முன்வரைக்கல நீங்கள் கட்டாயம் அதில் பங்களிப்பு செலுத்தியே ஆகணும். நான் டூர் போகிறேன், என்ற பிள்ளைக்கு காய்ச்சல், ஆற்ற பிள்ளைக்கு நாங்கள் படிப்பிக்கிறோம். இது ஒரு மேலதிக நடவடிக்கை. இதுகளை நீங்கள் சிந்திங்க. நாங்களும் எவ்வளோ வேலைப்பழுக்கும், இவையிலும் அதே இதுதான், நாங்களும் அதுதான். அப்போ நீங்கள் சிலதுகளை பொறுத்தார் தான் பூமியால், சிலதுகள் பொறுத்து தான் போகணும். சனிக்கிழமைன்னா சில வேலையில் இழக்கத்தான் வேணும். ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னொன்று இழந்து தான் ஆக வேண்டும். எல்லாமே எனக்கு கிடைக்கும்னா கிடைக்காது. மிக முக்கியமாக பெற்றோர்கள் கட்டாயம் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட பிள்ளை என்ற கற்றலில் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒன்றை நினைச்சுக்கொள்ளணும், நான் அதிபர், இங்கே ஆசிரியர்கள், அவர்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் இடமாற்றம் வரும். உங்களோட பிள்ளைக்கு இடமாற்றம் இல்லை. சொல்றது. ஆக உங்களோட பிள்ளைன கேள்வியில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் கவனமாக இல்லையான்றதை மேலதிகாரிகள் பார்த்து கொண்டிருப்பினோம். நாங்கள் கவனமோ கவனம் இல்லையோ எங்களோட சம்பளம் வந்து ஒன்று தான் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே 80,000 1 லட்சம் ரூபா டீச்சர்ஸுக்கு சம்பளம். ஒரு பாடவோட ஒரு டீச்சர் கூட 2,000 ரூபா வருஷம் அவருக்கு விளங்க தானே. அப்போ அவையில் போவினம் விரைவினம் செய்வினம். இதுக்கு மேலதிகமாக நாங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் திரும்ப சொல்கிறது, நீங்களும் உங்களோட பிள்ளைகள் இருக்கா பார்க்கவே வேணும். வீட்டில் கொப்பியில் பாருங்க, படிக்க தேவையில்லை. டீச்சர் டேட் போட்டிருக்கா, பிள்ளை கீழே டீச்சர் சைன் பண்ணியிருக்கா, மேலே டேட் போட்டு என்ன வசனம் எழுதலாம் கீழே சைன் பண்ணியிருந்தா சரி. இல்லைன்னு சொன்னால் கூட கதை இங்கே நாங்கள் இங்கே வாரது இங்கே செய்கிறதெல்லாம் பிள்ளைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு. இதில் அவைகளோ நாங்களோ பேர் புகழ் எடுக்கிறதுக்காக இல்லை. அதை வடிவாக யோசிச்சுக்கணும். அவன்கிட்ட நிலை யாரு, அவன்கிட்ட கதைச்சா ஒரே பேட்ச் தான். அதில் அவன்கிட்ட கேட்குறான். இந்த நிலைமையிலையும் அவன் இங்கே வந்து இந்த பிள்ளைகளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சிந்திக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு அடித்தளமிட வேண்டியது நீங்கள் தான். சரி தானே? பெற்றோர்கள் வடிவாக சிந்திங்க. பிள்ளை வடிவாக கசங்கி நிமிர்ந்து வந்தால் தான் 20 வயசுக்கு மேலே அந்த பிள்ளை நடந்து போகும்.
விளங்க நீங்களும் பிள்ளைகளும் உணரணும். நீங்கள் நல்லா விழணும், எழும்பணும், அடிபடணும், விளையாடணும், எல்லாம் செய்து வந்தால் தான் 20 வயசுக்கு மேலே நீங்கள் சுயமாக இயங்க முடியும். அப்போ எல்லாத்தையும் எதிர்கொள்ளுங்க. விழத்தான் வேணும், விளம்பத்தான் வேணும், பிள்ளை எடுக்கத்தான் வேணும், சரியும் எடுக்கத்தான் வேணும். ஆனால் அப்படி போனால் தான் உங்களுக்கு தெரியும் இது சரியான பாதை என்று. எடுத்ததுக்கெல்லாம் அப்பாட்ட போய் சொல்லி, அப்பா இவன் அடிச்சிட்டான், அம்மா இவர் அடிச்சிட்டார். வகுப்புகளில் நடக்கிற சில இதுகள் இயல்புகள். அதுகளை நீங்கள் என்ன செய்யணும்? நண்பர்கள். இதில் யாரும் இப்போ இதில் ஒரு குழப்படி செய்தோன்னா நாங்கள் அடுத்த வகுப்பில் விட போகிறதும் இல்லை, அந்த வகுப்பில் விட போகிறதும் இல்லை. எல்லாருமே சகபாடிகள். இவரோட சேர்த்து தான் விட போகிறோம். அப்போ அவைகளுக்கு பிள்ளைக்கு சொல்லணும், இல்லை அதுவும் உண்ட நண்பன் தான், விடுவான். ஆனால் நீ அவன்கிட்ட சொல்லிட்டு அவனோட சேர்த்து விளையாடு, சேர்த்து போ. ஏன்னா ஒரு குறுகிய கட்டத்தில் நண்பர் இல்லாமல் இப்படியே நாங்கள் ஒரு பெட் பண்ணி பிள்ளையை வளர்த்தோம்னு சொன்னால் பிறகு அந்த பிள்ளை தனியை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. சரியான முரண்பாடை போய் அந்த பிள்ளை எதிர்நோவும். அப்போ அந்த பிள்ளையும் விடுங்க, அடிபடட்டும், எல்லாம் செய்யட்டும். ஆனால் நீங்கள் ஒரு கார்டியனாக அந்த பிள்ளையை ஒரு பாதுகாவலராக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கைன்றது முடிஞ்ச கட்டத்துக்கு வந்துடுது. இனி வளர போகிறது தான் இந்த வாழ்க்கை. அப்போ இந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் தியாகம் செய்து கொள்ளணும் என்று கூறி நீங்களும் நெடுநேரம் காத்திருந்துட்டீங்க. நான் அந்த உங்களோட காத்திருப்புகளை நேரத்தை போக செய்யலை. மீண்டும் உண்மையிலேயே எனக்கு நான் இருந்த பள்ளிக்கூடத்தில் அந்த சிஸ்டம் இல்லை. அப்போ எனக்கு இந்த சிஸ்டம் புதுசு. அப்போ இது சில வரைமுறைகள் ஊடாகத்தான் இது இயங்கி கொண்டிருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலையே கேள்விப்பட்டேன். நான் பிருந்தன் அவர்களும் உங்களை சொல்லியிருந்தவர் அதுகளை. அப்போ அதே பெற்றோருக்கு மீண்டும் அவையில் தெளிவுறுத்தினம். அந்த தெளிவுறுத்தல்களோட எங்களோட பங்களிப்புன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களோட பங்களிப்பு இன்றைக்கு கூடி எல்லா பெற்றோரும் வந்து என்ன நீங்கள் பிள்ளைகளுக்கு வாழாடி பிள்ளைகள் உங்களுக்காக வாழாதுகள், அதை மட்டும் நிலையில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அதுதான் நடக்குது. விளங்கு தானே? பிள்ளைகளுக்காக வாழுங்க, எதிர்காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்காக வாழும் என்று சொல்லி நமது கோட்டக்கல்வி பணிப்பாளர் சிவசிதம்பரம் அம்மணி அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். கல்வி விடியல் தலைவர் கோகிலன் அவர்களே, பிருந்தன் செயலாளர் அவர்களே, அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்களுக்கு புதியவர் அல்ல, பழையவர். இருந்தும் நான் வளமையாக கூறுற இதுக்கும் நான் கூறையில் எல்லாமே சார் சொல்லிட்டார். திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி எவ்வளவோ நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த தாயக கல்வி விடியலால் நடக்கின்ற அமைப்பால் நடக்கின்ற இந்த மேலதிக கற்பித்தல் நேர்த்தியாக நடைபெற வேண்டும். நிச்சயமாக சார் இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கடந்த வருடம் இதில் ஒரு திருப்தியினம் இருந்தது. அது எங்களோட பெருபேட்டிலையும் காட்டியிருந்தது. ஆனால் நிச்சயமாக இந்த முறை ஒழுங்கான முறையில் போகணும்னு சொன்னால் பெற்றோராகிய நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நாளும் பிள்ளைய அந்த வரவு மிக முக்கியமான ஒன்று. அந்த வரவை நீங்கள் பிள்ளைய ஒழுங்காக அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் மிச்சம் டீச்சர் பாப்பா. டீச்சர் அது நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் நீங்கள் இந்த பிள்ளைகளிலேருந்து ஒரு நல்ல பெருபேற்றை எதிர்பார்க்கலாம். அப்போ எல்லோரும் சேர்ந்து இயங்குனா நிச்சயமாக அதிபர் இதில் மிகவும் கரிசனையோடு இருப்பார். அவருடைய பங்களிப்பு இங்கே முழுமையாக கிடைக்கும். எனக்கு கடந்த பாடசாலையில் நான் எவ்வாறு விட்டு சென்றதை விட அவர் திறம்பட செய்து அந்த பாடசாலையை மிகவும் உயர்த்தி இருந்தவர். அந்த இது சார் வாரதுக்கு நானும் ஒரு காரணம். சாரை கட்டாயம் போடுங்க சார், இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வரணும் என்று நான் கேட்டதுக்கு நாங்கள் சார் வந்து குறுகிய ஒரு காலப்பகுதியிலே பல மாற்றங்களை செய்திருக்கிறார். கட்டாயம் இதிலேயும் ஒரு மாற்றம், நல்ல ஒரு பெறுபேறு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய பொழுதை எங்களோடு செலவிட்டு அரிய கருத்துக்களை வழங்கிய கோட்டக்கல்வி பணிப்பாளர் சிவசிதம்பரம் அம்மணிகளுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாய விடியல் கல்வி அமைப்பின் இலங்கைக்கான செயலாளர் பிருந்தன் அவர்களை அன்போடு பேச. கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களுக்கும் தாயக்கல்வி தலைவர், ஆசிரியர் மற்றும் பெற்றோர், மாணவ செல்வம் அனைவருக்கும் வணக்கம். தாமதம் வந்ததுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. தாமதிச்சு தந்தாங்க, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் தாமதம் வந்ததுக்கு சில வேலைப்பாடு காரணமாக தாமதம் வந்தது.
நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு நேரில் சந்தை கொண்டு உங்களுக்கு கேட்டதுக்கு நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த திட்டன்ற முழுமையான இதை உங்களுக்கு கொண்டு வந்து செலுத்தணும். பிள்ளைகிட்ட சொன்னால் அது கிடைக்காது பிள்ளைகளுக்கு. அது உங்கள்கிட்ட கழிச்சா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். கடந்த காலங்களில் நடவேற்ற சில குறைபாடுகள் நிவர்த்தி செய்யணுன்றதுக்காக தான் நான் இப்போ வடக்குலேருந்து கிழக்குலேருந்து வடக்கு வந்திக்கிறேன். நான் இந்த புறம் வந்தீங்க, எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு வந்திக்கிறேன். நான் வேறு லண்டன்லேருந்து வந்திக்கிறார் தலைவர் ஹோவலன் தாயகர். உங்களை சந்திச்சு நேரில் கதைக்கணும். நேரில் கதைக்காத போது பிள்ளைகளை மாற்றத்தை கொண்டு வரது கஷ்டம். உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் பிள்ளைகளை மாற்றுன்றது நடக்கவே நடக்காது. ஆனால் அதை நடக்க வைக்கிறதுக்கான சாத்தியமானது உங்களோட சேர்ந்து பயணிக்கணும். உங்களோட விருப்பத்துக்குள்ள உள்வாங்கணும் நாங்கள் உங்களை. மற்ற தாயக்கல்வியுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் கல்வி வறுமையால் விடுபட்டு போகக்கூடாது, தடையாயிருக்கப்படாது. கல்வி எந்த டவுனில் இருக்கிற பிள்ளையோ கிராம பிள்ளையோ அந்த பாகுபாடு கல்விக்கு இல்லை. எப்படி ஒரு அரசாங்கம் கல்விக்கு ஒரு சமத்துவம் கொடுக்குதோ அதே மாதிரி பிரத்திய வகுப்பையும் நம்முடைய தாயகத்தை பொறுத்த மட்டும் நமக்கான நிரந்தர தீர்வோ நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி தான். கல்வியால் மட்டும்தான் நமக்கான நிரந்தர தீர்வு இருக்குது. மற்ற நீங்கள் என்ன நாட்டுன்னா தொழில் வாய்ப்போ இல்லை ஒரு வாழ்வாரம் கேட்டீங்கன்றாலும் அது குறுகிய காலத்துக்கு திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கணும். கல்வின்றது இப்போ இவங்களுக்கு ஊட்டி விட்டோம்னா அத்திவாரத்தை ஒழுங்காக செஞ்சு விட்டோம்னு சொன்னால் எதிர்கால சந்ததி இவங்க ஒரு தலைமத்துவமான ஒரு எதிர்கால சந்ததியை காணலை. நம்ம அந்த சந்ததி என்ன சொன்னால் இன்னொரு சந்ததியை உருவாக்கும். ஏன்னா தாங்கள் பெற்றதை இன்னொரு இதே மாடலில் நம்ம உருவாக்குவோம், அவங்களுக்கான ஆற்றலை உருவாக்கலாம். இதுக்காகவே புலம்பெயர் உறவுகள் எங்கள்கிட்ட சொல்லு எவ்வளோ மேக்சிமம் பிள்ளைகளுக்குரிய கல்வியை கொடுக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு மாற்றின பனி குளிர்களுக்குள்ள கண் முழிச்சு வேலைஞ்சி அந்த காசை கொண்டு தாயக்கல்வி விடியலில் போட்டு அவங்க லாபம் முளைக்க எடுக்கல. அவங்க எடுக்கிறாங்க என்ன, அந்த தாயத்தில் குழந்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கல்வின்ற முழுமையான இதை பயணிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உங்களோட சப்போர்ட் நல்லா இருக்கு டீச்சர். உண்மையிலே தேங்க்ஸ் டீச்சர். யா ஓகே. அவங்க உண்மையிலே அவங்களுக்கு அர்ப்பணிப்பானவரா அம்மனி. அவங்க என்னென்னு சொன்னால் நான் நேற்றும் எங்களோட சிரமம் பாராமல் எல்லா ஸ்கூலுக்கும் பயணிச்சிருந்தோம். அப்போ இப்படியான கல்வியில் ஆர்வம் கொண்டாக்கள் நமக்கு தேவை. அவங்களுக்கான மதிப்புகள் நம்ம கொடுக்கத்தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சேவைகள் இருக்குது. நான் சொன்னேன் அவர் மில்லெல்லாம் வேலை அவங்களும் விட்டு வந்தீங்க. அப்போ நாங்கள் தாமதம் எங்களையும் சில குறைபாடு இருக்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த மற்றபடி என்னென்னு சொன்னால் இது உங்களுக்கு லண்டனில் இருக்கிற ஞானசேகரம் புவி என்றவங்க தான் இது நிதி அனுசரணை சாராங்க. பிள்ளைகளுக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் அனைத்தும் வழங்கி மாலை நேர பிரத்திய வகுப்பும் ஆசிரியருக்கான ஊக்குவிப்பு கொடுக்குறோம். அதில் இவங்களுக்காக நாங்கள் என்ன பேப்பர் சேர்ப்போம் மாதத்துக்கு 1-2 அடிப்படையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறுதி 3 மாதங்களும் ஒரு மாதத்துக்கு 5 பரீட்சை என்ற இதில் தொடர்பயிற்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவாங்க. ஏன்னா முதல் கற்றலுக்கும் அழகுக்குரிய பரீட்சைகள் நடத்தி கொடுத்தார். கடைசி 3 மாதம் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் கூட செஞ்சு பிள்ளைகள் ஒரு பரீட்சைக்கான தயார் நிலைமை உருவாக்கணும். இதுக்கு என்ன ஒரு பிளானை நாங்கள் போட்டிருக்கிறோம். அவங்களோட டிஸ்கஷன் பண்ணிட்டு நாங்கள் செய்வோம். பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே சேரும். இப்படியும் போஸ்ட்டில் வரும் உங்களுக்கு இதில். மற்றது இப்போ டீச்சர்ஸ் மார்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இது உங்களுக்கு நாங்கள் தரவுகள் அது உங்களுக்கு படிச்சுட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று எங்களை தரப்பாருங்க. கடந்த காலங்களில் விடுபட்டதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பேப்பர்ஸ் அனுப்பிட்டோம்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைச்சிட்டா கிடைக்கலையாண்டு கூட எங்களுக்கு தகவல் இல்லை. தரவு கிடைச்சிட்டான்னு எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் நேரம் கிடைச்சிட்டா நாங்களும் திருப்பி கால் பண்ணுறோம். குரூப்பில் ஒரு மெசேஜை போடுறோம். அந்த மெசேஜுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் ரிப்ளை இல்லாமல் இருக்குது. அப்போ யார் பார்த்துறா யார் பார்க்கல தெரியல. அப்போ அதை நாங்கள் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு வகையாக எங்களோட பிரச்சனையில் கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா இது சமூகத்துக்காக நாங்களும் போயிடுறோம். இப்போ எங்கிட்ட என்னென்னா எதிர்கால சந்தையை சேர்த்து பயணிக்கிறேன்னா இது விருப்பத்துடன் கல்வியை தான் மாற்றணும். திணிக்கலாது. உங்களோட ஒத்துழைப்பு, பெற்றோர் ஒத்துழைப்பு, எல்லாரும் ஒத்துழைப்பு இருந்தால் மாற்றினா இது ஒரு கல்வியை சிறப்பாக நடத்துறதுக்கு ஈஸியாகவும் உங்கள் வகுப்புக்கு அனுப்புங்க. அதை ஒன்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெற்றோர் என்ற விதத்தில் சமூகம் அளிங்க. ஏன்னு சொன்னால் டீச்சர்ஸ் தான் படிப்பிக்காங்கன்னு சொன்னால் 15 பிள்ளை நிற்குதுன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு சுயனம் ஏற்படுத்துன்னு சொன்னால் பாடசாலை விட்டு மாலை நேர வேலை அந்த வேலையில் சப்போஸ் டீச்சர்ஸ் ஒரு பிள்ளைக்கு ஒரு சுயனம்னு சொன்னால் அந்த மற்ற பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு டீச்சர் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலாம். ஸ்கூல் நடக்க டைம்னு சொன்னால் மற்ற டீச்சர்ஸ் மாதிரிலாம் சப்போர்ட்டாக நிற்போம். இது பிரத்தியோ நேரம் அந்த டைமில் ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு ஒரு நாள் வாங்க கட்டாயம்.
அது சந்தோஷமான விஷயம் உண்மை, அதுக்கு மேலே சந்தோஷமான விஷயம். யா இப்போ அதுபடி நீங்கள் செய்யுங்க, அது ஒரு எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு. எங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கடும் ஒத்துழைப்பு. மற்றதும் கூட பிள்ளைகள கொப்பிகளை வாங்கி பாருங்க தயவுசெய்து, பிள்ளைகள் என்ன செய்கிறாம அவங்க என்ன செய்கிறாங்க. மற்றது உங்களோட பிள்ளைகள் பேனர் ஒன்று நாங்கள் தந்திருப்போம் சார் போன வருஷமும். அந்த பேனர் டீச்சர் என்ன கண்டதுன்னா, அந்த பேனரில் பிள்ளைகள பேரை போடுங்க, அந்தந்த மாதம் எடுக்கிற பெறுவர்களை போட்டு வாருங்க. அதில் ஒவ்வொரு மாத பெறுவர்களும் மாற்றங்கள் வருமன்றதை பெற்றோரை உணர வைக்கிற மாதிரி தான் டிஸ்பிளே ஒன்று சொன்னேன். அதுக்காக அந்த பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க தயவுசெய்து. உங்களோட பிள்ளையோட மார்க்ஸை மட்டும் பாருங்க, க்ரோத் முன்னேற்றமாக போகுதான்னு பாருங்க ஒழிய இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு அந்த பிள்ளையோட மார்க்ஸை இதில் பார்க்காங்க தயவுசெய்து. அந்த பேனரில் கட்டாயம் பேனரை காட்சிப்படுத்துங்க சார் தயவுசெய்து. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பிள்ளைகளுக்கான உத்வேகத்தை, தானுமே அந்த இடத்துக்கு போகலாம், தானும் ஒரு எடுக்கணும் தானே தனக்கு என்கரேஜ் பண்ணிக்கொள்ளும் பிள்ளை. அதுகளை உருவாக்குறதுக்கானது தான் பேனர் நாங்கள் டிஸ்பிளே பண்ணதுக்கு காரணம். ஏன்னா ஒரு ஃபைலில் போட்டு வச்சா அது வெளியில் தெரியாது மற்றவர்களுக்கு. அதில் பாருங்க, கட்டாயம் கண்காணிங்க பிள்ளைகளை. லீவுகள் எடுத்துறாங்க தயவுசெய்து, எவ்வித காரணம் கொண்டு பிள்ளைகளுக்கான டைமை பூர்ணமாக ஒதுக்குங்க. நான் சேரும் அப்போ அடித்து சொன்ன உங்களோட வாக்குதா என்னென்னா, பிள்ளைகளை நீங்கள் அனுப்புனா தான் பூர்ண பயனடையலாம். நீங்கள் பிள்ளை அனுப்பாமல் ஒன்றோட நாள் அனுப்புவீங்கன்னு சொன்னால் திட்டத்தில் நம்ம பூர்ண இதை அடைய முடியாது. மற்றது டீச்சர் எங்களுக்கு டீச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஒரு கிழமையில் 4 நாட்கள் குறையாமல் கிளாஸ் இருக்கணும். மற்றது நீங்கள் மேலயமாக வைக்கிறது அது உங்களோட செயற்பாடு டீச்சர். எங்களோட இதுபடி ஒரு மாதத்துக்கு 16 பாடம் நடக்கணும். அது நீங்கள் அது எப்படி என்ற ஷெட்யூல் நீங்களே அது நீங்கள் சில ஆசிரியர் உண்மையிலே அர்ப்பணிப்போட இயங்கினோம். அதுக்காக நாங்கள் கை வணங்குகிறோம். என்னென்னு சொன்னால், நீங்கள் அந்த ஷெட்யூல் எங்களுக்கு இந்த இவங்க என்னென்ன கிளாஸ் சேர்ப்பீங்க ஷெட்யூலில் அப்படிங்களை போடுங்க குரூப்பில். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ உங்களுக்கு எதிர்நோக்கிற சவால்கள் அதில் பதிவேற்றம் செய்யுங்க. அப்பான் எங்களுக்கு அது தெரிய வரும். அந்த சவாலுக்கு என்னென்ன தீர்வு எடுக்கலாம், எங்களுக்கு மாற்று வழி இருக்கான்றதை உணர முடியும் எங்களால். அது நாங்கள் மேக்சிமம் நமக்குள்ள ஒரு தொடர்பாடு இல்லாட்டி அது நடத்துறது கடும் கஷ்டம். கடந்த காலங்களில் அந்த இடைவெளி நிரப்பணுன்றது கஷ்டப்பட்டு தான் நடத்தினேன். அந்த இடைவெளி நிரப்பணுன்றது தான் நாங்கள் இப்போ இறங்கி வேலைகிறோம். நாங்கள் இறங்கி வந்தது காரணம் ஏன்னா, அது கடந்த காலம் சில ஆரம்பங்களில் வர பிள்ளைகள் தானே. இது எங்களுக்கு கல்வி ஆண்டுங்கிற 3வது கல்வி ஆண்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் 80 பிள்ளை தான் படிப்பிச்சுனாங்க. படிப்பிச்சு கிட்டத்தட்ட 30 பிள்ளைகள்கிட்ட 100 கட் அவுட்டுக்கு மேலே அதோட சக்ஸஸ் ஆகி இந்த கடந்த புலம்பெயர்ச்சி ஆண்டில் வந்து 640 பிள்ளைகள் படிப்பிச்சுனாங்க 23 ஸ்கூலில். அது நல்ல சக்ஸஸ். இப்போ இந்த ஆண்டு என்ன செய்யறோம்னா, எங்களுடைய ப்ரொப்போசல் எண்ணிக்கை சொல்ல முடியாத வந்துருக்குது. ஆனால் எதை எடுக்கிறேன்னு தெரியாது. ஏன்னா அனுசரணையாளர்களும் புலம்பெயர் உறவுகள் தான். அவங்க நினைக்கிற போது தான் இதை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். இந்த சந்தர்ப்பத்திலே நான் புலம்பெயர் உறவுகள்கிட்டே நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். பிள்ளைன்ற தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது. கல்வின்ற முழுத்தவையும் பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் ஒரு ஆளாலையா குறுகிய வட்டத்தாலையா எல்லாரும் கைகோர்த்தா, சிறுதுளி பெருவெள்ளம் என்ற ரீதியில் கைகோர்த்தா அனைத்து மாற்றங்களை உருவாக்க முடியும். கல்வியால் என்ன நம்ம எதிர்பார்த்தோமோ அனைத்து மாற்றங்களை அடைகிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இந்த அரிய வாய்ப்பில் நான் உங்களோட வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். மற்றது இதை தொடர்ந்து பிள்ளைகளுக்கான நாங்கள் காத்துன்னு இதை முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கான இதில் கொடுப்போம் சார். நன்றி. எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற சில நெறிமுறைகள் வரைமுறைகளை வல்லாளர் பிருந்தன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பாடசாலை பால்ய கல்வி நண்பன் நான் கடைசி வரையும் எதிர்பார்க்கல கடைசி வரையும் எதிர்பார்க்கல நான் கேள்வி சொன்னவதான் கோவலன் மருதங்குளம் பண்ணோன்னு ஒருக்கா கிளிக் ஆகிற நன்றி கோவலன். தாய கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் கோவலன் அவர்களை அன்பாக எனது வேண்டுகோளுக்கு அமைய இருந்து கொண்டு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னாக்கள் எத்தனை பேர் இதில் இருக்கிறீங்க? 13 பேரா? 14 பேர் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் படிக்கிற போகிறீங்களா? என்ன யாருக்கெல்லாம் சைக்கிள் தேவை உங்களுக்கு? கட் அவுட்டுக்கு மேலே போகணும், மார்க்ஸ் எடுக்க வேணும். கட் அவுட் என்றால் தெரியும் தானே? இந்த முறை என்ன கட் அவுட்? 132.
வார வருஷமும் அதுக்கு மேலே தான் வரும். அப்போ நீங்கள் எல்லாம் 150 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க வேணும். யாரெல்லாம் சைக்கிள் ஓடுவீங்க இப்போ? எல்லாரும் ஓடுவீங்க. சரி, எல்லாரும் மார்க்ஸ் எடுத்தா எல்லாருக்கும் சைக்கிள் கிடைக்கும். ஆ, யார் நினைக்கிறீங்க இப்போவே நான் சைக்கிள் வேண்டும் 2 வார வருஷம்? ஆ, நாங்கள் வெட்டு புள்ளிக்கு மேலே எடுத்தால் சைக்கிள் வேண்டும் என்று நம்பிக்கையோட இருக்கிறாங்க, கையை தட்டணும். சரி, எல்லாரும் தேங்க்யூ. நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை தான் வெற்றி. சரி, மற்றது பிள்ளைகள்கிட்ட நான் ஒன்று வேண்டி கொள்கிறேன். நீங்கள் பள்ளிக்கும் லீவு விட்டால், இப்போ 10 நாள் 15 நாள் லீவு விட்டால், உங்கள் அம்மா அப்பா அங்கேயும் போகிற கேட்டால் போகாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே கிளாஸ் இருக்குது, கிளாஸுக்கு போகணுமெண்டு. ஆ, செய்வீங்களா? சரி, மாமா பார்ப்பேன், உங்களோட வரவு ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் ஃபோனில். ஆசிரியர் வந்து வரவு வந்து குரூப்பில் போடுவாள். யார் யார் பள்ளிக்கூடம் வந்தது கிளாஸுக்கு வராதாக்கள் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நானும் பார்ப்பேன், அந்த மற்ற மாமாவும் பார்ப்பேன். சரியா? நீங்கள் வரவு பார்ப்போம். அப்போ வராத ஆக்களை எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் எல்லோரும் வர வேணும். மற்றது பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் உண்டு. பிள்ளைகளை வந்து கட்டாயம் நீங்கள் வீட்டை வந்த பிறகு ஸ்கூல் முடிஞ்சு அவங்களோட கொப்பியை வேண்டி பாருங்கள். வீட்டு பாடம் கொடுத்துருக்கா செய்ய விடுங்க. நாங்கள் எல்லாம் படித்த காலத்தில் விளக்கு கரண்ட் இல்லை, குப்பி விளக்கில் தான் படிச்சினாங்க. எங்களுக்கு ஒரு 5 தான் படிப்பிச்சுவா. நானும் இப்போ உங்களோட அதிபரும் வந்து ஒரு சைக்கிள், என்னோட சைக்கிள் இல்லை, அவற்ற சைக்கிளில் தான் நான் தொத்தி இருந்து போகிறது 2 பேரும். எங்கள்கிட்ட சைக்கிள் இல்லை. என்னட்ட டியூஷனுக்கு போகிறது 2 பேரும் தான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. 7ஆம் ஆண்டோட பிரிஞ்சினாங்களே. நீ மகாஜியில் போயிட்டேன். 7ஆம் ஆண்டு பிறகு தான் நான் என்னை விட்டு பிரிஞ்சு போனது. பிறகு நான் வந்து ஓயில் எழுதி போட்டு வெளிநாடு போயிட்டேன். அது பிறகு நான் படிக்க இல்லை, 10ஆம் வகுப்பு தான் படித்தது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, வடக்கு கிழக்கில் வந்து எங்களோட தமிழ் மக்களை வந்து கல்வியால் நாங்கள் உயர்ந்த நிலைக்கு பழைய மாதிரி வர வேணுமெண்டு. எல்லோரும் உங்களோட பேர் ஒருக்கா சொல்லுங்க, அவன் பார்ப்போம். இல்லை இருந்தோடனே சொல்லுங்கள். மற்றால் வீணா அஜிசன், மற்றால் பூனா ஜனுஜா, தீனா லயசி, ஆத்திகா, வானா அபிநயன், வானா அக்ஷய், ராணா பிரகாஷ், கேனா மிதுசன், சரி, வானா பிரேமிதன், சூனா தர்மிகன், தீனா மிதுசன். நான் நினைக்கிறேன் கூடுவதெல்லாம் எல்லா பிள்ளைகளுமே அழகான தமிழ் பேர் தான் வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்களும் என்னத்தை வேண்டிக் கொள்கிறோம்னா, தாய் கல்வி விடியல் ஒரு புது திட்டத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வருது. அதாவது வடக்கு கிழக்கில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் பேர், அழகான தமிழ் பேர் வையுங்க. ஐயர்கிட்ட போயிட்டு நம்பர் கேட்டு பேர் ஹிந்தி வட இந்திய பேர்களை வைக்காதீங்க. எங்களோட அடையாளம் அழிஞ்சு போகுது. அதால் நீங்கள் தமிழ் பேர் வைங்க. வைக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் பேர் வைக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பிள்ளை பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் தரும்போது நாங்கள் 5000 ரூபா அந்த பிள்ளைக்கு டிபாசிட்டாக கொடுக்குறோம். அது முதலாவது பிள்ளைக்கு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபான்னு 5வது மாணவர் பிறக்கிற குழந்தைக்கு வந்து நாங்கள் 5 லட்சம் ரூபா ரொக்க பணம் கொடுக்குறதா வந்து அறிவிச்சிருக்கிறோம். இதை எல்லாரும் உங்களோட பெற்றோர் மேலே, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நண்பர்கள், இப்போ குழந்தை பிறந்துட்டு இருக்கிற இளம் சமுதாயத்திட்ட சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இப்போ இவைக்கான தம்பி தங்கச்சி எல்லாம் இருப்பினோம். சில பேர் இதுக்கு பிறகும் குழந்தை பிறந்தா தமிழ் பேர் வையுங்க. எங்களை அதிபர்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் அதை உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு அந்த இதை காசை வந்து அந்த பிள்ளைன்ற பேரில் வந்து நாங்கள் வைப்பில் வைக்கிறோம். இதை ஒரு திட்டமாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம். தாய் கல்வி விடியல் வடக்கு கிழக்கில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு. ஏன்னா எங்களோட இனம் வந்து போரால் அழிக்கப்பட்டுட்டு, அதை விட இடம்பெயர்வாலையும் அழிஞ்சு போகுது. இங்கே நிறைய பாடசாலைகள் மூடப்பட்டு வருது தானே. அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் படித்த காலத்தில் நாங்கள் மருதோடையில் வந்து ஒரு 30 பேர்கிட்ட படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த பள்ளிக்கூடம் 3 நிலைமைக்கு வந்துட்டு. அதுக்கு காரணம் வந்து அங்கே மக்கள் தொகை குறைஞ்சி போயிட்டுது. அடுத்தது குழந்தைகள் வந்து ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு மேலே ஆக்கள் பெறுறதும் இல்லை. இப்போ நாங்கள் 5 பேர் 6 பேர் நாங்கள் பிறக்க. இப்போ வந்து அப்படி இல்லை, எல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. அப்போ எங்கிட்ட இதை வந்து தக்க வைக்கணுமெண்டா வடக்கு கிழக்கில் நாங்கள் வந்து கல்வியால் உயர்ந்திருக்க வேணும். கல்வியால் உயர்ந்திருந்தால் தான் மற்றவர்கிட்ட கை நீட்ட தேவையில்லை, கை ஏந்த வேண்டிய அவசியம் வராது. நாங்கள் எங்கள் அறிவை வச்சு
உழைச்சி கொள்ளலாம், மற்ற எங்களை பின்னால் வாராக்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ அறிவு மட்டும்தான் யாராலையும் தட்டி பறிக்க முடியாதது உண்டு. சரி, நீங்கள் எல்லோரும் நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகளை. பார்ப்போம், வார வருஷம் திருப்பியும் இந்த மாமா வருவேன் லண்டன்லேருந்து. இதே டைமுக்கு ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் வருவேன். உங்களுக்கு நீங்கள் 6 இதில் கட் அவுட்டுக்கு மேலே மார்க்ஸ் இருக்கிறீங்களோ அவைக்கு சைக்கிள் வழங்கி வைக்கப்படும். இதோட கூறிக்கொண்டு நம்ம விடைபெறுறேன். அடுத்த வருஷம் சந்திப்போம் உங்களோட. கோயிலன் உண்மையிலேயே அவன் அந்த வெளிப்படையாக பேசியிருந்தார். நான் 10ஆம் ஆண்டு வரையும் படித்தேன். நான் ஆசைப்படுறேன், அதில் இல்லாதவனுக்கு தான் அதன் அருமை தெரியும். நான் ஆசைப்படுறேன் பிள்ளைகள் படிக்கணுமெண்டு, தந்த பிள்ளைகளை விட இந்த பிள்ளைகள் படிக்கணுமெண்டு ஆசைப்படுறேன். இந்த அடிப்படை நோக்காக கொண்டு தான் அது இயங்குது. அப்போ உங்களுக்கு அந்த தாற்பயங்கள் வடிவாக விளங்குமென்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல கட்டாயம் எங்கட நிர்வாகம் அதுகளில் நாங்கள் தொய்வு ஏற்பட விட மாட்டோம், உறுதியோட சொல்கிறேன் நான். சரிதானே? ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. கல்யாண வீடுகள் அதுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு பிறகு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் ஆசை காட்டாங்க பிள்ளைகள்ட்ட வா போவோம்ண்டு, அதுக்கெல்லாம் இருவாங்க, போகணும் படிக்கணும், அந்த இதுகளை தெளிவுகளை நீங்கள் பிள்ளைகள்ட்ட ஏற்படுத்துங்க. கட்டாயம் ஒரு மாற்றம் வரும் என்று இந்த இடத்துல நன்றியை குறிக்கணும். ஆசிரியருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதில் எங்களோட பிள்ளைகளோட கல்வியை கொண்டு ஊக்குவிக்கிறதுக்கு முன்னிலையில் வந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் டியூஷன் வசதி இல்லாமல் இந்த பிள்ளைகளை கல்வி கற்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் தான் நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்றோம். அதுக்கு ஒத்துழைப்பு செய்ததுக்கு மிகவும் நன்றியை சொல்கின்றேன். ஆனால் இந்த ஊக்கத்தோடு எங்களோட பிள்ளைகள் படிக்குங்கள் என்றதையும் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றேன். இனி வார மாணவர்களுக்கும் இப்படியான மேலதிக வகுப்புகள் நடைபெறணும் என்றதையும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. அட்டெண்டன்ஸ் சீட்டு அண்டைக்கு கிளாஸ் கிளாஸ் ஆரம்பித்த உடனே போட வேணாம், முடிஞ்ச பிற்பாடு. ஏன்னு சொல்ல வரட்டா கோஆர்டினேட்டர் சப்போஸ் உங்களோட அட்டெண்டன்ஸ் சீட்டை செக் பண்ண திட்டு விஷயம் செய்வாங்க. செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு போட்டுத்தீங்கன்னா தப்பித்தர பிள்ளைகள் இடையில போனால் கஷ்டமாக போயிடும். சில இதில் இருக்கும் முரண்பாடுகள் வர அளவுக்கு நம்ம சேர்ந்து பயணிப்போம், அவ்வளோதான். எனக்கு ஏன்னா கனவில் போன முறை சில வகுப்பு நடக்காமல் நடந்தேன். நான் இதை காட்டிட்டு நடந்தது, அதெல்லாம் இந்த முறை நடக்கிறது வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு புலம்பெயர் உறவுகள வேறு நான் பொண்ணாத்தான் மதிப்பேன். அவங்களோட வேறு துளியில் வர காசில் நம்ம பிள்ளைகளை படிப்போம். அந்த 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 காசுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுமென்று நம்ம உயிருக்கு மேலே தான் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு ஞானசேகரன் புவிக்கு என்ன தேவை இருக்குது? அவங்களோட அம்மா அப்பா பார்க்கலாம், அவர் அம்மா அப்பா என்ஜாய் பண்ணுறது அங்கே எடுக்கலாம். அதை தள்ளி பிள்ளைகளுக்கு 2 லட்சம் காசு போட வேண்டிய தேவை இல்லை. அவர் ஏன் போடுறாரு? அந்த மாமாவும் இந்த ஸ்கூல்லாம் படிச்சு போய்க்காரு. அவர் அங்கேருந்து கொண்டு என்ன யோசிக்காரு, நான் படித்த ஸ்கூலில் நான் படித்த பிறந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை நான் கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. அதுதான் அவரோட சிந்தனை. அந்த சிந்தனைகளை மாற்றங்களை அவங்கள எடுக்கும்போது நம்மளை ஒத்துழைச்சோம்னு சொன்னால் நம்ம எதிர்காலத்தில் நிச்சயம் கல்வியால் ஆளுமை மிக்க மக்களாக மாறலாம். தமிழன் என்று சொன்னாலே கல்வி என்ற காலமாக இருந்தது, அது மழுவி கொண்டு போகுது. அது மழை விட இல்லாது, அது நம்மளோட சொத்து. அதையும் விட்டு கொடுத்து அழிகிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. அதை உறுதி போகணும். எல்லோரும் சேர்ந்து
உறுதியளிக்கணும் நடத்தது. அதான் எங்களோட ஆதங்கமும் ஆதங்கன்ற வெளிப்பாடு உங்களுக்கு விளங்கும் என்னத்தை சொல்கிறோம்ன்றது. அந்த ஆதங்கன்ற வெளிப்பாடு நாங்கள் கல்வியாலை செலைச்சவர்களாண்டு நாட்டுக்கோ எல்லாத்துக்கும் உறுதிப்படுத்தி காட்டணும். ஞானசேகரம் புவி அவர்கள் குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். நானும் இந்த பாடசாலைக்கு புதியவன். இப்போ 1.5 மாதம் தான் நான் இங்கே வந்து, அதில் 14 நாள் லீவு. இப்போ நானும் இன்னும் பிள்ளைகளை பெற்றோரை இனங்காண இல்லை. டீச்சர்ஸை கூட இப்போ தான் நான் இனங்காண்டிருக்கிறேன். இன்னும் நான் உங்களோட பூர்வம் இல்லை. நான் இப்பையும் நான் சொல்கிறேன், இந்த பள்ளிக்கூடம் நான் இருக்கும் சேவை காலத்தில் கட்டாயம் நகர்ப்புறத்துக்கு ஈடிணையான பாடசாலையை மாற்றிட்டு தான் நான் அடுத்த பாடசாலைக்கு போவேன் என்ற உறுதியை நான் சொல்கிறேன். ஏனென்றால் நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம், வளர்ந்த விதம், நாங்கள் படித்த பாடசாலைகள் அவ்வாறு எங்களை உருவாக்கினது. அவங்க இப்போ 2 பேர்ட்ட இதுலேயும் பாருங்கள், எந்த ஒரு விளம்பரமும் இல்லை. விரும்பினா அங்கால தாய கல்விடியல்ன்ற ஒரு பினர் அடிச்சு அவையில் விளம்பரத்தை விரும்பல. என்னத்தை விரும்பினா கல்வியை மட்டும் விரும்பினோம். அதை வடிவா நீங்கள் உள்வாங்கணும்ன்றது தான் அவையின் கவலையும் எங்கட கவலையும். விளங்குதா சொல்கிறது? அவையில் விரும்பினோம். இப்போ நாங்களும் அவையிலும் பொன்னான நேரத்தை செலவழிக்கிற இந்த இவியலுக்கு இப்போ விளங்காது. 20 வயது வரைக்கும் கட்டாயம் விளங்கும். எங்கேயோ நாங்கள் பிளவிட்டுட்டோம். யார் பிளவிட்டது? அம்மாக்கள், அப்பாக்கள், பெற்றோர், ஆசிரியர். அத்தை நான் இப்போ ஓயல் படியல்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் வெளியில் நின்றா நாங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு பிரயோசனம் இல்லை. நாங்கள் எல்லாருமே லட்சக்கணக்கிலான சம்பளம் எடுக்கிறோம். ஆசிரியர் 80,000, 90,000, 1 லட்சம் ரூபா சம்பளம். இப்போ நாங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு நாங்கள் இங்கே என்ன செய்யணும்? கட்டாயம் வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த ஆசிரியர்களுக்கு நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் மீண்டும் இவ்வளோ நேரமும் எங்களோடு இருந்து நீண்ட நேரம் பெற்றோர்கள் மற்றும் எங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற தாயக கல்விடியல் அமைப்பின் தலைவர் மற்றும் இலங்கைக்கான செயலாளர்கள் மற்றும் சக உறுப்பினர்கள், வகுப்பாசிரியர், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வகுப்பாசிரியர் நிச்சயமாக இதை விருந்தன் சொன்ன அதே முறையில் கொண்டு செல்வான்றதை மீண்டும் உங்களுக்கு உறுதியாக தெரிய செய்து, உங்கள்கிட்ட கடைசியாக ஒரு விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்புங்க. நாங்கள் கேள்வி கேட்காத வகையில் அனுப்புங்க. அவ்வளோதான் நாங்கள். நன்றி. ஓகே, பாய். சொல்லுங்க. படிச்சு காட்டணும். ஆணித்தரமா சொல்லுங்க. அவங்கள புதுமாமா படிச்சு காட்டுவோம். புதுமாமா படிச்சு காட்டுவோம்.